சினிமாவில் எப்போவுமே சண்டை காட்சிகள், சேசிங் காட்சிகள், இந்த மாதிரியான ஆக்ஷன் பிளாக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக தான் எடுப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உயிர் சேதமே ஏற்பட்டிருக்கு கடந்த காலங்களில். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சண்டை காட்சியில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஹெலிகாப்டரில் பறக்கிற மாதிரி அங்கேருந்து சண்டை போடுற மாதிரியான காட்சிகள்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, கொஞ்சம் கர்ணம் தப்பினாலும் மரணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அப்படி அந்த வாசகத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு வச்சிங்களேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருடங்களுக்கு முன்னாடி மலையாளத்தில் மிக பிரபலமாக இருந்த ஒரு நடிகரை பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் சண்டை காட்சி ஈடுபடும் போது அவர் தவறி விழுந்து இறந்தே போயிட்டார். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம தக்லை படத்தில் மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிட்டு இருக்க கிட்டத்தட்ட கடைசி கட்ட படப்பிடிப்பு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிப்பு ஜாம்பவான் ஹெலிகாப்டர்லேருந்து சண்டை போடும்போது ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளாயிட்டார். அப்படிங்கிறது தான் எல்லோருமே அதிர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜோஜு ஜார்ஜ் தான். அவர் பார்த்திங்கன்னா தக் லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. ஸோ அப்போது ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டு அப்போது கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்ததால் பார்த்தீங்கன்னா ஜோஜு ஜார்ஜோட காலில் பலத்த காயம் ஏற்பட்டுருச்சு. இப்போது அவரை அவசரமாக கொச்சினுக்கு அவர் அழைச்சி வந்துட்டாங்க. இப்போது அவருடைய உயிருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. ஆனால் காலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறதா டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ பல நாட்கள் அவர் இன்னும் ஓய்வில் இருக்கும். ஸோ ஓய்வில் இருந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் தக் லைஃப் ஷூட்டிங்கில் கலந்துக்குவார். ஸோ அதுவரையும் நம்ம ஜோஜு ஜார்ஜ் போர்ஷனுக்கு பதிலாக மணிரத்னம் என்ன போர்ஷனை ஷூட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியாக இருக்குது. ஸோ ஜோஜு ஜார்ஜ் என்கிற அருமையான நடிகன் உடல்நலம் மீண்டு வர நம்ம நிச்சயமாக வேண்டிக்குவோம்.